மதுபான கடைகளுக்கு மீண்டும் சர்ச்சையான ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர் சர்ச்சையில டாஸ்மாக் கடைகளுக்கு பாத்தீங்கன்னா சரிபட்டு வராது என்ற ஒரு நோக்கத்தோடு புதிய தகவலானது இப்ப வெளிவந்திருக்கு. மொத்தமாக தனியார் வசமாகிறது என்று ஒரு திட்டமானது இப்ப வெளிவந்திருக்கு. சோ விஜய் அவர்களுடைய மெகா திட்டமாக ஒரு புதிய தகவல் இப்ப சொல்லி இருக்காங்க. சோ அரசின் மூலமாக வெளியிட்டுள்ள அந்த தகவல் என்ன அப்படிங்கறத விரிவாக இப்ப நம்ம பார்க்கலாங்க. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜோசப் விஜய் தலைமையில தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பல வாரங்கள் ஆகியோர் டாஸ்மாக் மதுபான கடைகளில் நிலவக்கூடிய முறைகேடுகள் கட்டுக்கடங்காமல் தொடர்ந்து வருவதாகவே ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. முந்தைய திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் கூடுதல் வசூல் புகார் பெரும் அரசியல் புயலை கிளப்பிய நிலையில தற்போது அது இரட்டிப்பாகி ரூபாய் 20 உயர்ந்துள்ளதாகவே ஒரு புதிய தகவலை தெரிவித்து வராங்க. இந்த அதிர்ச்சி செய்தி மத பிரியர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். டாஸ்மாக் சில்லறை விற்பனையை முழுமையாக தனியாருக்கு ஒப்படைக்கும் திட்டத்தை அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. இந்த நடவடிக்கை மூலம் நீண்ட காலமாக புறையோடி போன கமிஷன் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய ஆட்சியில 10 ரூபாயா, இப்போது ஆட்சியில 20 ரூபாயா என்ற கேள்வி மக்களிடம் பெரும் கேள்வியாகவே எழுந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கலாம். கடந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளில் எம்ஆர்பி விலையை விட 10 ரூபாய் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக தொடர்ச்சியான புகார்கள் எழுந்து வந்தன. எதிர்கட்சிகள் இதை பிரதான அரசியல் ஆயுதமாக வந்தது. ஆட்சி மாறினால் இந்த முறைகேடு ஒழியும் என மக்கள் நம்பி வந்தாங்க. ஆனா தாவேக அரசு பொறுப்பேற்ற சில வாரங்களிலே பாத்தீங்கன்னா நிலைமை மோசமடைந்திருப்பதாகவும் ஒரு புதிய தகவல் வெளிவந்திருக்கு. தமிழகத்தின் பெரும்பாலான டாஸ்மாக் விற்பனை நிலையங்களில் தற்போது ரூபாய் 20 வரை கூடுதல் தொகை வசூலிக்கப்படுவதாக புகார்கள் குவிந்து வருகின்றன. சமூக ஊடகங்களில் மது பிரியர்கள் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற சொல்லுக்கு ஏற்ப 10 ரூபாய் இருந்து 20 ரூபாய் ஆகிவிட்டது என தங்களுடைய வேதனையை பகிர்ந்து வருகின்றனர். சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவலாகி வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த முறைகேடு தினசரி பல கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெறுவதாக ஒரு புதிய தகவல் வெளியிட்டு இருக்காங்க. வருவாய் இழப்பை ஈடுகட்டக்கூடிய முயற்சியாக இந்த மாற்றமானது நடைபெறுகிறதா என்ற கேள்வி மக்கள் கேட்டு வராங்க. புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் நிர்வாக சீர்திருத்தம் என்ற பெயரில 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு வந்ததுங்க. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம், ஏற்கனவே இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், அருகில் உள்ள கடைகள், இது அனைத்துமே இந்த விஷயத்துல அடங்குங்க. இதனால அரசிற்கு ஆண்டுக்கு சுமார் 8000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என மதிப்பீடு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பற்றாக்குறையை ஈடுகட்டக்கூடிய வகையில இன்றைய கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் உள்ளூர் அரசியல் தலைவர்கள் இணைந்து 20 ரூபாய் கூடுதல் வசூல் ஈடுபட்டதாக தகவல் ஒன்று புதிதாக இப்ப வெளிவந்திருக்கு. இந்த சட்ட விரோத தொகை குறிப்பிட்ட நெட்வொர்க் மூலம் முறைகேடாக திருப்பி அனுப்பப்பட்டு விடுவதாக உயர் மட்டத்தில் புகார்கள் எழுந்து இருக்கின்றன. இந்த மெகா ஊழல் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தனியார் மயமாக்கல் ஒரே தீர்வா இதற்கு என்று கேள்வி மக்கள் கேட்டு வராங்க. டாஸ்மாக் துறையில ஊழல் ஆழமாக ஊடுருவியுள்ளதால் அரசு ஊழியர்கள் மூலம் மட்டும் கட்டுப்படுத்த முடியாது என தாவேக அரசு முடிவு செய்து இருக்காங்க. சில்லறை விற்பனையை முழுமையாக தனியார் மயமாக்குவது அல்லது பிரான்சைஸ் முறையில தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைப்பது குறித்து தீவிர ஆலோசனை இதை பற்றி நடந்து வருவதாகவும் சொல்லி இருக்காங்க. தனியார் மயமாக்கலால் பல நன்மைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கணினி மயமாக்கப்பட்ட ஃபில்லிங் இதுல கண்டிப்பா சேரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனை கட்டாயமாக்கப்படும். இதனால கூடுதல் கட்டண வசூல் முற்றிலும் தடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிலையான வருவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. உரிம கட்டணம், வரி மூலம் அரசிற்கு நேரடி வருமானம் கிடைக்கும். முறைகேடு இதனால தவிர்க்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் தெரிவித்து வராங்க. நிர்வாக சுமை இதனால குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதுக்கள், போலி மதுபானங்கள், ஊழியர் முறைகேடுகளை கண்காணிக்கும் பொறுப்பு இது அனைத்துமே அரசிடம் இருந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க.
ஸோ அரசியலில் விவாதம் தீவிரமாக என்ன பேசிட்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க. ஒரு தரப்பினர் பாத்தீங்கன்னா ஊழலை ஒழிக்க தனியார் மயமாக்கல் தான் ஒரே வழி என்று சொல்கின்றனர். மற்றொரு தரப்பினர் இதனால மதுபான விலை மேலும் உயரும், ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார் என்று தகவல் தெரிவித்து வராங்க. முந்தைய ஆட்சியை விட இப்போது கூடுதல் கட்டணம் 2 மடங்கு அதிகரித்துள்ள சூழலில் தாவேக அரசிற்கு இது பெரும் சவாலாக மாறி இருக்குங்க. ஊழலை ஒழித்து வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யக்கூடிய வகையில அரசு விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி வராங்க. இந்த விவகாரம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். டாஸ்மாக் துறையில நீண்ட கால சீர்திருத்தம் ஏற்படுமா என்பதை நாடு உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்று தெரிவித்து வராங்க. தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில தமிழக வெற்றி கழக அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளில் நிலவக்கூடிய முறைகேடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கில இந்த துறையில பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை தீவிரமாக ஆலோசித்து வராங்க. குறிப்பாக டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள பார்களை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தனியார் மயமாக்குவது குறித்து அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக ஒரு புதிய தகவல் வெளியாகி வந்திருக்குங்க. இந்த முடிவு பாத்தீங்கன்னா ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டமாக கண்டிப்பா இருக்க போகிறது. முந்தைய ஆட்சியில இருந்த கூடுதல் வசூல் புகார்களுக்கு தீர்வு கண்டிப்பா இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அரசு பணிகளுக்கான டெண்டர் நடைமுறையில நிலவி வந்த தேவையற்ற விதிமுறைகளை நீக்கி ஊழலை வேறறுக்கும் நோக்கில ஏற்கனவே அதிரடி முடிவுகளை விஜய் அவர்கள் எடுத்துள்ளதாகவும் சொல்லி வராங்க. இது போன்ற அணுகுமுறையை டாஸ்மாக் துறையிலும் அவர் கடைபிடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. டாஸ்மாக் நிறுவனத்தை மூடிவிட்டு மதுபான விற்பனையை தனியார் வசம் ஒப்படைத்து இதை பற்றி குறித்தும் ஆலோசித்து வருவதாக செய்திகள் பரவி வருகின்றன. மது விளக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் டாஸ்மாக் நிறுவனத்தை தனியார் மயமாக்குவது குறித்து அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தெரிவித்து இருக்காருங்க. இந்த சீர்திருத்தங்கள் குடிமகன்களுக்கு அதிர்ச்சியூட்டும் செய்தியாக அமையலாம் என்றும் பல ஆண்டுகளாக அரசு நிறுவனமான டாஸ்மாக் மூலமாகவே மதுபான விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டு வந்த நிலையில இந்த மாற்றம் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று சொல்லி வராங்க. இந்த விஷயம் கண்டிப்பா மது பிரியர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமாக அமையலங்க. மேலும் இது போல புதிய அப்டேட்டான தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தினசரி நம்ம சேனல்ல போடக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை தெரிந்து கொண்டு பயனடையணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.